ஐயோ வேண்டாம், சும்மா போங்க. ஐயோ இரமாசி. கூப்பிடு. விஸ்வம், 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 விஸ்வம். ஏய், அப்படி போயிட்டான். சரிக்கா, வாங்க போய் பார்க்கலாம். எப்படி? வாங்க, சீக்கிரம் வாங்கக்கா. போங்க போங்க. விஸ்வம், போக்கா. விஸ்வம், இருங்க, அந்த ஆண்டி பார்த்து கத்த போறாங்க. வாங்கக்கா போலாம். ஐயோ, இங்கதானே இருக்கான், பார்த்துட்டு போயிடலாம். வா. என்ன ரெண்டு பேரும் இங்க வந்து நிக்கிறீங்க? அது சும்மாதான். வா. என்னது சும்மாவா? சும்மா இல்ல, கரண்ட் இருக்கான்னு பாக்க வந்தேன். எங்க வீட்ல இல்ல, அதான். சரி சரி வாங்க போலாம். இல்ல, அத என்கிட்ட கேட்க வேண்டியதானே? அதான் கேட்காமலே தெரிஞ்சிச்சுல. ஃபேன் சுத்துதே, அதான். வா மர்சி போலாம். ஏய் நெல்லு, நிஜமாவே நீங்க கரண்ட் இருக்கான்னு தான் பார்க்க வந்தீங்களா? ஆமா ஆண்டி, இன்னைக்கு டிவில டென்னிஸ் இருக்குல்ல, உமன்ஸ் டென்னிஸ். அத நான் பார்க்கணும். அதுல அர்ஜென்டினா பொண்ணு ஒருத்தி ஆடுறா. அப்படியே பார்த்தா உங்களை மாதிரி இருப்பா. ஏய் நெல்லுடி, என்ன கிண்டல் பண்றியா? என்ன பார்த்தா டென்னிஸ் பிளேயர் மாதிரியா தெரியுது உனக்கு? சேச்சே, Dress மட்டும்தான் வேற. அவங்க மினிஸ்கர்ட் போட்டிருக்காங்க, நீங்க புடவை கட்டிட்டு அழகா இருக்கீங்க. மத்ததெல்லாம் ஒரே மாதிரி தானே. டைம் ஆயிடுச்சு, வாங்க போலாம். வா போயிடலாம். என்னது ஆண்டியை கிண்டல் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்க? ஏதாவது சொல்லி அவங்க வாய் அடைக்கணும் தான் அப்படி சொன்னேன். இல்லன்னா வரிசையா கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. சரி, விஷ்வா எங்க? நான் பாக்கும்போது உள்ளதா இருந்தா, இப்போ எங்க? ஒருவேளை நம்மள அவாய்ட் பண்றோம்னா என்னவோ? எதுக்கு? இல்ல, ரொம்ப நாளா பார்க்காம இருந்தல, வெளியூர் வேற போயிட்டு வந்திருக்கா. நிறைய சேஞ்சஸ் இருக்கும்ல, அதான் மறந்துருப்பான். இல்ல இல்ல, அப்படிலாம் இல்ல. அவன் எங்கேயாவது பின்னாடிதான் இருப்பான். நாம வந்தது அவனுக்கு தெரியல. அதான் அதான் அவ்வளவுதான். விடுங்கக்கா, அவன் மறந்தா என்ன மறக்காட்டி என்ன? அவன் என்ன பெரிய இவனா? அவன் போறான். நீங்க சீக்கிரமா வீட்டுக்கு போங்க, நான் டியூஷன் போயிட்டு வந்துடுறேன். என்ன? யாருங்க வீட்ல?
யாருங்க வீட்ல? யார் வீட்ல? வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு கூட சொல்றது இல்லையா? நான் ஒண்ணு வீட்ல இருந்துகிட்டு கண்ணில் படாம ஒளிஞ்சுக்கல. அப்படி பண்றவங்களுக்கு இந்த கேள்வி கேட்கறதுக்கு எந்த உரிமையும் இல்ல. என்ன சிரிக்கிற? இதென்ன சிரிக்கிற விஷயமா? பின்ன அழற விஷயமா? எனக்கு எவ்வளவு அசிங்கமா சங்கடமா போச்சு. உன்னை பாக்குறதுக்கு வந்தா இப்படியா பண்றது? எனக்கு எவ்வளவு வேதனையா இருந்தது தெரியுமா? தெரியும். தெரியுமா? ஆமா, எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அந்த வேதனையை பத்தி தெரியும். உன்னை தேடி தேடி வந்தப்போ நீ ஒதுங்கி ஒதுங்கி போனல, என்னை அவாய்ட் பண்ணல, அந்த நிராகரிப்பு எவ்வளவு பெரிய வேதனைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரி, உனக்கு அதுல கொஞ்சம் சாம்பிள் காட்டலாமேன்னு தான் அப்படி பண்ண. அட பாவி, என்ன புத்தியோ உன் புத்தி. எத்தனை தடவை உன்கிட்ட பேசு பேசுன்னு கெஞ்சின, அதெல்லாம் கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா? இவ்வளவு வருஷமா நினைச்சு பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் விஸ்வம். சின்ன வயசுல ஒரு வீம்பு, அவ்வளவுதான். நீ ஹாஸ்டலுக்கு போறேன்னு தெரிஞ்சதும் நான் எவ்வளோ ஃபீல் பண்ணேன்னு எனக்கு தான் தெரியும். அந்த வயசுல சின்ன பிள்ளைத்தனமா நான் உன்கிட்ட பேச மாட்டேன்னு சொன்னது இந்த நிமிஷம் வரைக்கும் நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? அதெல்லாம் உனக்கு புரியாது. ஏன் புரியாது? எல்லாத்தையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன புரிஞ்சுக்கிட்ட? உன் கண்ணை பார்த்தே எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். நிஜமாவா? அப்போ என் மேல எந்த கோவமும் இல்லையே? ஒரே ஒரு கோவம் தான் இருக்கு. அது என்ன தெரியுமா? நான் சின்ன வயசுல உனக்காக வரைஞ்ச படத்தை நிகழ்ச்சி போட்ட பாரு, அந்த கோவம் தான். ஒரு நிமிஷம் இரு. இதை இன்னும் வச்சிருக்க? பொக்கிஷ மாதிரி பத்திரமா வச்சிருக்கேன். நீ வரைஞ்ச படம், அதுவும் எனக்காக வரைஞ்ச படம் இல்லையா? ரயில், கடல், யானை இதெல்லாம் பார்க்கறதுக்கு அழகான விஷயங்கள்னு உனக்கு தெரியும். இந்த மூணையும் நீ எனக்காக வரைஞ்சிருக்கல்ல. ஒவ்வொரு நாளும் இது எனக்கு புதுசாவே தோணும். முதல் தடவை பார்த்ததை விட இன்னும் அழகா இருக்கும். உன்ன மாதிரியா? நீ ரொம்ப அழகா இருக்க. உனக்காக நான் இன்னொரு படம் வரைஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை உன்னால கிழிக்கவே முடியாது. என்னது? உனக்கு எப்படி ட்ரெயின், யானை, கடல் இதெல்லாம் பார்க்க சந்தோஷமா இருக்கும், அதே மாதிரி எனக்கும் இந்த படத்தை பார்க்க பார்க்க சந்தோஷமா இருக்கும். ஒவ்வொரு நாளும் இதுவும் புதுசா அழகா இருக்கும். எங்க பாப்போம்?
இந்த உலகத்திலே எனக்கு பிடிச்ச ஒரே முகம், ஒரே உயிர் நீதான் மேகலா. எனக்கு என் வாழ்க்கையில நீ மட்டும் போதும். எனக்கு நீ கிடைச்சிட்டா எல்லாமே கிடைச்ச மாதிரி. வேண்டாண்டா, நான் சொல்றபடிதான் நீ கேட்கணும். முடியாதும்மா, முடியாது. எனக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கு. உனக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு எனக்கு தான் தெரியும். நான் சொல்றத கேளு. வேணாண்டா. டேய், வாய் திறந்து பேசுறா. இப்படி அமைதியா உட்கார்ந்ததா என்னடா அர்த்தம்? லட்சுமிமா இன்னைக்கு கோவமா இருக்காங்க. வாய் திறந்து பேசி தொலைய. சத்தம் ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேமா. நான் மேகலாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீ ஏன் இந்த அளவுக்கு பேசுறேன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. சின்ன வயசுல அவ உன்னை ஆட்டி படைச்சவல்ல, போதாத்துக்கு இப்ப அழகா வளர்ந்துட்டா. அதனால புத்தி கட்டி போய் அலைஞ்சிட்டு இருக்க. நிறுத்துமா. நீ இந்த மாதிரிலாம் பேசுறது எனக்கு பிடிக்கலமா. பிடிக்கல, பிடிக்காதுடா, பிடிக்காது. உனக்கு நான் பேசுறதுல இப்ப கசப்பா தான் இருக்கும். பாத்தியாராம, பொண்ணுங்களை அடக்க உடக்கமா வளர்க்க வேண்டாம். இப்படியா தண்ணி தெளிச்ச மாதிரி விட்டுறது? இன்னைக்கு அந்த ஆளை ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். வர வர இந்த வீட்டுல யாரு என் பேச்சை கேக்குறது இல்ல. எல்லாம் அவன் வச்சதான் சட்டமா போச்சு. இப்ப பாரு என்ன பண்ண போற. என்னங்க சம்மந்தம் பேச வந்துட்டீங்களா? படிச்சவர் தானே நீங்க, உங்களுக்கு அறிவு இருக்கா? லட்சுமிமா, கொஞ்சம் மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கற அளவுக்கு அறிவு இருக்கு. நான் வாத்தியாருமா. ஆமா, உங்களை மாதிரி வாத்தியாருங்க இருக்கிறதுனால தான் உலகம் கெட்டு போயிருக்கு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு இவ்வளவு கோபம்? அதத்தான் நானும் கேக்குறேன். என்ன சார், ஏன் நான் 4-5 பொண்ணுங்களை காட்டினேன், அவ எவளையும் பிடிக்கலையா? உங்க பொண்ணதான் கட்டுவேன்னு ஒத்த கால்ல நிக்கிறான். அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க? அத நீங்க உங்க பையன்கிட்ட தான் கேட்கணும். விஸ்வம் சொன்னது என் காதுலயே விழுந்துச்சு. எனக்கும் ஒன்னும் புரியல. அவ மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருக்கிறது எனக்கே இப்பதான் தெரியும். இத நான் நம்பணுமா? பொட்ட பிள்ளைய ஒழுங்கா கண்டிச்சு வளர்க்காம சுதந்திரம் சுண்டக்கான்னு எதையோ சொல்லி கெடுத்து வச்சிருக்கீங்க. ஹாஸ்டல்ல இருந்தவனுக்கு இவ எத்தனை லெட்டர் போட்டாலும் என்னென்ன வார்த்தைகளை சொல்லி மயக்கினாலும் இப்ப நான் என்ன சொன்னாலும் அவன் என்னைய முறைக்கிறான். நீங்க புரியாம பேசுறீங்க. உங்ககிட்ட விவாதம் பண்றதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு. நான் வரமா. நில்லுங்க. லட்சுமி, லட்சுமி, போயிட்டு இருந்தேன். வாசல்ல நின்னு ஏமா அசிங்கமா கத்திட்டு அட இருக்க? என்னங்க நீங்க, இவர் என்ன பேசுறாரு தெரியல உங்களுக்கு? வாய் மூடு, முதல்ல நீ உள்ள வா. சொன்னா பாரு, இன்னொரு தடவை இந்த வீட்டு வாசல்ல மிச்ச தொலைச்சிருவேன். சொன்னா கேளு, நீ உள்ள ஜாக்கிரதை. போ. ஒருத்தர் இவரும் பேச மாட்டார், போ என்னையும் உள்ள. பேச விட மாட்டார். சாரி சார், அவ ஏதோ புரியாம பேசுறா. நான் அவட்ட பேசி புரிய வைக்கிறேன். எனக்கு ஒண்ணுமே புரியல சார். சார், விஸ்வம் எனக்கு ஒரே புள்ள. அவன் பிடிவாதம் எனக்கு நல்லா தெரியும். அவன் மேகலா மேல உயிரே வச்சிருக்கான். எனக்கு அவனோட வாழ்க்கை தான் முக்கியம். ஏம்மா மேகலா, உனக்கு விஸ்வத்தை பிடிச்சிருக்கு இல்லையா? என்ன சார் இது? நீங்க பேசுறதுக்கும் அவங்க பேசுறதுக்கும் சம்பந்தமே இல்லையே. சார், அவகிட்ட பேசி நான் புரிய வைக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. சரிங்க, வாங்க. வா. அம்மா, விஸ்வம் பேசுறது இருக்கட்டும், உனக்கு இதுல விருப்பமா? சரி வா. ரெண்டு பேரோட குடும்பத்துக்கும் எங்க காதல் வெட்ட வெளிச்சம் ஆனதுனால அவங்க அம்மாவும் ஒத்துக்க வேண்டியதாயிடுச்சு. அதுவும் இல்லாம விஸ்வத்துக்கு அவரோட அப்பா சப்போர்ட், எனக்கு என் குடும்பத்தோட சப்போர்ட் இருந்ததுனால அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. சகிச்சுக்கிட்டு ஒத்துக்கிட்டாங்க. ஆனா கல்யாண பேச்சு எடுக்கும் போதெல்லாம் ஜாதகம் சரியில்லை, நேரம் சரியில்லை, உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த கல்யாணத்தை தள்ளி போட பார்த்தாங்க. அவங்க அம்மா எங்களை பிரிக்கணும்னு நினைச்சு பண்ண ஒவ்வொரு காரியமும் எங்களை உயிருக்கு உயிரா ஒண்ணுக்கொன்னா இணைச்சிருச்சு. ஒரு நொடி கூட நாங்க ரெண்டு பேரும் மறந்திருக்க முடியாத நிலைமைக்கு வந்துட்டோம். ஏன்னா நானும் விஸ்வமும் ஏற்கனவே பிரிவோட வலி தெரிஞ்சவங்க தானே.
இப்போ மனசை விட்டு எங்க விருப்பத்தை சொன்னதுக்கு பிறகு எப்படி எங்களால பிரிஞ்சிருக்க முடியும்? யாரால எங்களை பிரிக்க முடியும்? விஸ்வம் இல்லாம, அவரோட நினைப்பு இல்லாம நான் இருக்கணும்னா அது என்னோட சாவுதான்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. அதே மாதிரி என்ன நினைச்சு விஸ்வம் வந்து நெருப்புல நின்னா கூட அதுவும் ஒரு சுகம்தான்னு நினைக்கிற நினைப்பு அவருக்கு வந்துருச்சு. இன்னும் சொல்ல போனா நாங்க 2 பேரும் சந்திச்சு எதிருக்கு எதிரா பேசக்கூட வேண்டாம், ஒரு சிரிப்பு போதும். சிரிப்பு எதுக்கு, ஒரு பார்வை போதும், பார்க்க கூட வேண்டாம், மனசு அளவுல நினைச்சாலே போதும். 1000 வருஷம் மனசுக்குள்ளேயே வாழ்ந்துட்டோங்கிற நினைப்பு வந்துருச்சு. காதலுக்கு எதிரா எதை நிறுத்தினாலும் அதையும் தம் வலையில விழ வைக்கிறதானே காதல். காதலோட விசித்திரமே அதுதானே. அப்படிதான் ஒரு நாள் என்ன கெஸ் பண்ண என்னவா இருக்கும்னு. கடலை உருண்டை. ஐயோ, இன்னும் நீ வளரவே இல்லையா? ட்ராயர் போட்டுட்டு என் கூட எப்படி பேசிட்டு இருந்தியோ இப்போ கூட அப்படியே தான் பேசிட்டு இருக்க. வேஸ்ட். என்ன வேஸ்ட்? பின்ன காதலிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கூட நீ இன்னும் கடலை உருண்டை ஸ்டேஜ்லயே இருந்தா எப்படி? உனக்கு ஒன்று தெரியுமா? அந்த கடலை உருண்டை ஸ்டேஜ்லயே நான் உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஐயோ, அதெல்லாம் சின்ன போய் காதலிக்கு இதுன்னு சொல்லிக்கிட்டு. இல்ல மேகலா, சின்ன வயசுல அது களங்கமில்லாத அன்புதான். நான் வளர வளர அந்த உணர்வுகளும் வளர்ந்து காதலா மாறிடுச்சு. அது சரி, கையில என்ன இருக்கு சொல்லு. தெரியல, நீயே கட்ட. கோயிலுக்கு போனேன், அங்க குங்குமம் கொடுத்தாங்க, நான் வச்சுக்கல, நேரா உன்கிட்ட தான் வந்திருக்கேன்.